மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சச்சரிதம். நமஸ்காரம். ஸ்ரீயபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தர்களின் காவலன். இந்த உலகத்தையே ஆட்சி செய்பவன். பார்க்கடலில் பாம்பின் மேல் பள்ளி கொண்டவன். பக்த வச்சலன், பரமதயாளன். அன்று அதிசயமாக தீவிர சிந்தனையில் மூழ்கியிருந்தது பார்த்து அன்னை மகாலட்சுமி ஆச்சரியப்பட்டாள். உலகத்து மக்களுடைய பிரச்சனைகளை நொடி பொழுதில் தீர்த்து வைக்கும் ஜெகத் ரட்சகனுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்க முடியும்? மகாலட்சுமி அமைதியாக காத்திருந்தாள். உலகத்தை தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கும் அந்த பரந்தாமன் மெதுவாக கண் திறந்து புன்னகைக்கிறான். தேவி, இந்த உலகத்தில் யுகந்தோறும் பகவத் நாம பெருமையை எடுத்து கூறி தர்ம பரிபாலனம், பக்தி பிரச்சாரம் செய்து மக்களுக்கு வழிகாட்டியாக பக்தியுடன் வாழ்ந்து காட்டும் ஒருவரை தேடினேன். கடைசியில் சிறந்த பக்தர் ஒருவரை என் சேவைக்காக கண்டுபிடித்துள்ளேன். இனி நாடகம் ஆரம்பமாகும். நீயும் அதை பார்த்து மகிழலாம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். இது சத்தியலோகம். சதுர்முக பிரம்மா ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு பூஜை செய்யும் நேரம். பரந்தாமனின் தசவாதாரங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரத்தில் தியானித்து பூஜித்து ஆனந்தப்படும் நேரம். அன்று ஸ்ரீ மூல ராமச்சந்திர மூர்த்தியை அச்சாரூபமாக பூஜிக்க போகும் நேரம். இந்த பூஜைக்கு தேவையான புஷ்பங்களையும் துளசியையும் பிரம்மாவுக்கு அவ்வப்போது தர வேண்டியது கர்மஜ தேவதையான சங்குகர்ணனின் வேலை. அன்று ஏனோ சங்குகர்ணனின் மனம் ஸ்ரீ மூல ராமச்சந்திரனிடம் தீவிரமாக லயித்திருந்தது. இந்த ஸ்ரீ மூல ராமச்சந்திர மூர்த்தியை பூஜை செய்யும் பாக்கியம் தனக்கு கிடைக்குமா என ஒரு ஏக்கம். அப்படியே மூல ராமச்சந்திர மூர்த்தியிடம் மனம் லயித்து தியானத்தில் ஆழ்ந்தார். திடீரென்று பிரம்மாவின் கர்ஜனை. பூஜைக்கு தேவையான புஷ்பங்களையும் துளசியையும் தராமல் அப்படி என்ன யோசனை? கடமை தவறியதால் நீ அரக்கர் குலத்தில் பிறக்க கடவாய் என சபித்தார். பிரம்மாவின் அத்தியந்த பிரேமைக்கு பாத்திரரான சங்குகர்ணனுக்கா இந்த சாபம்? மற்ற தேவதைகள் வாயடைத்து நின்றனர். பிரம்மாவுக்கோ, நான் ஏன் இப்படி கோபப்பட்டு சாபம் தந்தேன்? என்னை அறியாமல் இப்படி தவறு நடந்துவிட்டதே என வருந்தினார். சங்குகர்ணனால் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. ராமச்சந்திர மூர்த்தியை பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதற்கா இந்த தண்டனை என மனம் எதும்பினார். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் கருணாமூர்த்தி புன்னகைக்கிறார். அப்போது வாயு தேவர் சங்குகர்ணன் அருகில் வந்து, சங்குகர்ணா, கவலைப்படாதே. இது உனக்கு ஏற்பட்ட சாபம் அல்ல, இறைவன் தந்த வரம். இந்த உலகத்தை உத்தராணம் செய்வதற்காக அந்த காருண்யமூர்த்தி உன்னை தேர்வு செய்துள்ளார். எத்தனையோ மகான்கள், சிறந்த தேவதைகள் எல்லாம் இருக்கும்போது உன்னை அந்த கருணாமூர்த்தி தேர்வு செய்தது அவருக்கு உன் அன்போடு கூடிய உண்மையான பக்தி மிகவும் சந்தோஷம் அளித்துள்ளது. உன்மேல் அளவு கடந்த நம்பிக்கையும் இருக்கிறது. யுகந்தோறும் நீ அவதாரம் செய்து பரந்தாமனின் அனுக்கிரகத்திற்கு பாத்திரமாவாய். ஸ்ரீ மூல ராமச்சந்திர மூர்த்தியை பூஜை செய்யும் பாக்கியமும் உனக்கு கிட்டும். உன் ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் நான் பக்கபலமாக உடனிருந்து காப்பாற்றுவேன் என ஆறுதல் கூறினார். தொடரும்.